ஹலோ எக்ஸெப்ஷன்ஸ், வெல்கம் டு கோடிங் இன் பிசி. போன வீடியோவில் நம்ம ஃபார் லூப் கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வைல் லூப் பார்க்கலாம். நம்ம வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வைல் லூப்போட எக்ஸ்பிளனேஷன், டூ வைல் லூப்னா என்ன, டூ வைல் லூப்போட எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் கோடிங் இம்ப்ளிமெண்டேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தோன்ற ஒரு காமனான கொஷின் என்னென்னா, நம்ம தான் ஃபார் லூப் பார்த்துட்டோமே, ஃபார் லூப் இருக்கே, எதுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஃபார் லூப் பார்க்குறப்ப என்னென்ன ஸ்டெப்ஸ் நோட் பண்ணியிருந்தோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியணும், நம்ம எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியணும், எப்போ எண்ட் பண்ணணும்னு தெரியணும். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 கண்டிஷன்ஸ் நமக்கு தேவை. ஆனால் வைல் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 கண்டிஷன்ஸ் தேவையில்லை. ஒரே ஒரு கண்டிஷன் தெரிஞ்சால் போதும். நம்ம எங்கே எண்ட் பண்ண போகிறோன்ற கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாக்ஸில் 5 சாக்லேட்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். 5 சாக்லேட்டையும் நம்ம சாப்பிட்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ், பாக்ஸ்குள்ளே சாக்லேட் இருக்கா? இருக்குது, எடுத்தோம், சாப்பிட்டுட்டோம். மீதி 4 இருக்குது. 3, 2, 1 இப்போ எதுவுமே இல்லாதப்போ திருப்பி நம்ம அதே கண்டிஷன் செக் பண்ணுறோம், பாக்ஸ்குள்ளே சாக்லேட் இருக்கான்னு. இல்லை அப்படின்னா லூப் எண்ட் ஆயிரும். இதுதான் வைல் லூப். வைல் லூப்பில் பேசிக்காக நம்ம ரிப்பீட்டடாக எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்போம். ஆன்சர் நோ வர வரைக்கும் அந்த லூப் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சாக்லேட் பாக்ஸ்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்குறோம். இருந்தால் உள்ளேருந்து எடுத்து சாப்பிடுவோம், விச் இஸ் அந்த பாடி கண்டிஷன் ரன் ஆகும். ஒருவேளை இல்லை அப்படின்னா அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். இதுதான் வைல் லூப். அதே மாதிரி தான் நமக்கு ஃபார் லூப் மாதிரி ஸ்டார்ட்டு ஸ்டெப் எண்டு தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு எண்ட் பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இது ஒரு அன்பிளான்டு டியூரேஷனுக்கு ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு. ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் நான் செக் பண்ணுவோம். அந்த லூப் ரன் பண்ணலாமா வேணாமன்ற கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் திருப்பி அதே கண்டிஷனை செக் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரன் பண்ணுவோம். அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் பண்ணிடுவோம். வைல் லூப் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஒரு சில திங்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். நம்ம அந்த லூப்போட கண்டிஷன் நோவாக இருந்துச்சுன்னா தான் அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் பண்ணுவோம். அப்படி எக்ஸிட் ஆகலை அப்படின்னா அது ஒரு இன்ஃபினிட் லூப்புக்குள்ளே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பாக்ஸில் 5 சாக்லேட் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு வாட்டியும் அந்த சாக்லேட்டோட நம்பர் ஆஃப் கவுண்ட்டை நம்ம அப்டேட் பண்ண மறந்துட்டோம். அதாவது 5ல் 1 எடுத்து சாப்பிட்டுட்டேன்ற கவுண்ட்டை அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லூப் ஒரு இன்ஃபினிட் லூப்புக்குள்ளே போயிடும். ஸோ நம்ம அந்த நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்டேட் பண்ணணுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. செகண்ட், நம்ம ஒருவேளை அந்த கண்டிஷன் அந்த வைல் லூப்பில் செக் பண்ணுற கண்டிஷனே தப்பாக எழுதிட்டோன்னா அந்த லூப் ரன்னே ஆகாமல் போயிடலாம். ஸோ அந்த கண்டிஷனையும் லெஸ்ஸர் தேன் ஆர் கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணுறப்போ ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ தட் அந்த லூப் கரெக்டாக ரன் ஆகிறதுக்கு. ஸோ வைல் லூப்போட சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். வைல் உள்ள கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் I is less than 5. அந்த லெஸ் தென் 5, அதாவது I 5 விட லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். நம்ம ஒவ்வொரு வாட்டி சாக்லேட்டை வெளியில் எடுக்கிறப்பையும் I மைனஸ் பண்ணணும். ஸோ தட் அந்த நம்பர் ஆஃப் சாக்லேட் கவுண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த பார்ட்டை நான் கோடிங் எக்ஸ்பிளனேஷன் அப்போது இன்னும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். டூ வைல் லூப்பும் வைல் லூப்பும் ரொம்ப சிமிலர் தான். ஆனால் டூ வைல் லூப்பில் பாடியை நம்ம அட்லீஸ்ட் ஒன்ஸாவது எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமே கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பஃபெட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்ம பிளேட்டை ஃபுல் பண்ணி சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம், நம்மளோட வயிறு ஃபுல் ஆகிடுச்சா இல்லையான்னு. வயிறு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த பஃபெட்டை எக்ஸிட் பண்ணிடுவோம், அதாவது லூப்பை எக்ஸிட் பண்ணிடுவோம். அப்படி இல்லை, எனக்கு வயிறு ஃபுல் ஆகலைன்னா நம்ம திருப்பி அந்த பிளேட்டை ஃபில் பண்ணி சாப்பிடுவோம். இதுதான் ஒரு டூ வைல் லூப்போட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். டூ வைலோட சின்டாக்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். டூ பாடி, அதுக்கப்புறம் தான் நம்ம வைல் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸாவது இந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பாடி செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த வைல் லூப்பை எக்ஸிட் பண்ணிடுவோம். இப்போது நம்ம இதோட கோடிங் பார்ட்டை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கோடிங் எக்ஸ்பிளனேஷனையும் அந்த சாக்லேட்ஸ் எக்ஸாம்பிள் வச்சே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் int
சாக்கோ ஈக்குவல் டு 5ன்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸில் 5 சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த 5 சாக்லேட்ஸையும் ஒன்று ஒன்றா பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுக்கணும், அந்த பாக்ஸ் எம்டி ஆகிற வரைக்கும். ஸோ வைல் சாக்கோ இஸ் கிரேட்டர் தென் 0, 0னா எம்டி ஆகிற வரைக்கும். Cout number of chocolates in the box choco. எண்டில் போட்டுக்கலாம். அப்புறம் Cout the box is empty. நம்ம இங்கே என்ன ட்ரை பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட் சாக்கோட வேல்யூவை 5ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வைல் லூப்பில் கண்டிஷன் வந்து பாக்ஸில் சாக்லேட்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த Cout ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பாக்ஸ் எம்டின்னு வந்துடும். இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம அந்த சாக்லேட் வேரியபிளை அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ அது ஒரு இன்ஃபினைட் லூப்புக்குள்ளே போயிடுச்சு. Ctrl+C ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த இன்ஃபினைட் லூப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், சாக்கோ மைனஸ். ஸோ நம்ம பாக்ஸ்லேருந்து ஒவ்வொரு சாக்லேட்டாக வெளியில் எடுக்க நம்ம சாக்கோவை அப்டேட் பண்ணணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்குறப்போ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் 5, 4, 3, 2, 1 குறைஞ்சிருச்சு. பாக்ஸில் சாக்லேட் இல்லாதப்போ இந்த பாக்ஸ் இஸ் எம்டி. இதுதான் ஒரு வைல் லூப்போட பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து டூ வைல் லூப் பார்க்கலாம். டூ வைலோட எக்ஸாம்பிளில் ஒரு குழந்தை அவங்க அம்மாட்ட சாக்லேட் கேட்குதுன்னு வச்சுப்போம். ஒரு வாட்டியாவது அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட சாக்லேட் இருக்கா அப்படின்னு கேட்கும். அவங்க அம்மா எஸ் சொல்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எஸ் சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தை கேட்குறத நிப்பாட்டிடும். இதை ஒரு கோடாக எப்படி எழுதுறது? இந்த கோடை எரேஸ் பண்ணிடலாம். கேர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். டூ Cout can I have a chocolate. Cin response. While response not equal to y. ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த கேன் ஐ ஹாவ் அ சாக்லேட் கொஷின் நமக்கு ஆன்சர் வந்து ஒய் வர வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்மள்ட்ட இன்புட் வாங்கிக்கிட்டே இருக்கும். ஒய் வந்துருச்சுன்னா Cout தேங்க்யூ போட்டு முடிச்சிடலாம். ரன் பண்ணி பார்க்கலாம். கேன் ஐ ஹாவ் அ சாக்லேட்னு அந்த குழந்தை கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மா நோ சொல்கிறாங்க. திருப்பி கேன் ஐ ஹாவ் அ சாக்லேட் கேட்குது. நோ சொல்கிறாங்க. ஒய் சொன்னதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்லிவிட்டு வெளியில் வந்துடும். இதுதான் ஒரு டூ வைல் லூப்போட எக்ஸாம்பிள். இந்த வீடியோவில் நம்ம வைல் அண்ட் டூ வைல் லூப் பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். நமக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ டூ சப்ஸ்கிரைப். இந்த டிஎஸ்ஏ சீரீஸையும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.